மக்களின் குரலை அழுத்தமாக அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்தவர் வானதி சீனிவாசன் என எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோவை காந்திபுரம் பகுதியில் கோவை வடக்கு தொகுதி வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வானதி சீனிவாசன் குறித்து பேசிய எடப்பாடி பழனிசாமி, கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசன் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தாலும் வடக்கு தொகுதியில் உள்ள மக்கள் மீது மிகுந்த கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் என்று தெரிவித்தார். மேலும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி உங்களது குரலை அழுத்தமாக அரசாங்கத்திற்கு எடுத்துரைத்தவர் வானதி சீனிவாசன் என புகழாரம் சூட்டினார். அதேபோல வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அவர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தாலும் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய மீது மிகுந்த கவனம் செலுத்தி கொண்டிருக்கின்றார். எங்களிடத்தில் பேசும்போது கூட, அண்ணா நீங்கள் போய் நல்லா பேசுங்க, என்னால் வர முடியல, நிச்சயமாக இன்னும் ஒரு 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி நான் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களை சந்திப்பேன், உங்களுடைய ஆட்சி நிச்சயமாக அமையும், மக்கள் வைத்த கோரிக்கையை நிறைவேற்றுவேன், உறுதி சொல்லுவேன். அதன்படி மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள் அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதியிலிருந்து போட்டியிடுகின்றார். அவருக்கும் நீங்கள் ஆதரிக்க வேண்டும். அவரும் ஏற்கனவே தெற்கு சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணியாற்றி உங்களுடைய குரலை அழுத்தமாக அரசாங்கத்துக்கு எடுத்துரைத்தவர் மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்கள். அப்படி 3 வேட்பாளரும் ஏற்கனவே உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றிய வேட்பாளர்.